अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू निशा சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான எக் சேமியா தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு முட்டை சேமியாவுக்கு வந்து நம்ம சேமியா வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துடலாம். ஸோ சேமியாவை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேமியா ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா நல்லா வந்துட்டு சேமியா நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது அதே பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம எப்படி வந்துட்டு கோல்டன் ஃப்ரைல வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஆனியன் ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகும். ஏன்னா வெங்காயம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால அவ்வளோதாங்க, நல்லா வந்துட்டு கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. புதினா ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது 2 தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணி விட்டுருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுருங்க ஒரு 1-2 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 250 அளவு சேமியாவுக்கு வந்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து பாயில் ஆகட்டும். கொத்தமல்லி வந்து லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணும்போது சால்ட் சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கனால சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா வந்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற சேமியா வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா வச்சிருச்சு லைட்டாக. மிக்ஸ்
பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ முட்டை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 3 முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா எக்கு வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா எப்படி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த எக்கெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் வந்து இதே மாதிரி மட்டன் சேமியாவும் போட்டிருக்கோம். நான் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நல்லா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணாமல் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு முட்டை சேமியா எப்படி வந்து ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். டின்னராகவும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு எம்மியான எக் சேமியா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.